வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே, அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல 3வது முறையாக இணைந்திருக்கும் ரெகுலர் கெஸ்டாவே மாறி போன நண்பர் லியோ ஸ்டாலின் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். சமீபத்துல பாத்தீங்கன்னா உங்க கூட பேசுறத மக்கள் நிஜமாவே ஏதோ தெரியல, நம்ம 2 பேர் உட்காந்து பேசுறது ரசிக்கிறாங்க போல இருக்கு. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்க அவரை கூப்பிட்டது சரியான சாய்ஸ். அது மட்டும் இல்லாம அவர் உடைய எக்ஸ் கொலீக், அதாவது உங்களோட எக்ஸ் பாஸ் சங்கர் அவர்களுடைய ஒரு பேட் டைம்ஸ், டஃப் டைம்ஸ்ல நீங்க எப்படி உங்களோட பங்காற்றுனீங்க அப்படிங்கறது எல்லாருமே ரொம்ப பாராட்டி பேசினாங்க கடந்த காணொலியில. இப்போ அவரை குறித்து அவர் சொன்ன தகவல் வச்சு எனக்கு சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஜெயில போனப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பாய்சனோ இல்ல இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இவருக்குன்னு இல்லைங்க, பட் பேசிக்காவே நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி பண்ண முடியுமா, பண்ணுவாங்களா, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்லை. ஆனா அவர் அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சார். ஏன் வச்சாருன்னா, அவர் ஒரு தீவிர தமிழ் தேசியவாதி. அவங்க அப்பாலாம் அவங்க தமிழரசன் இருந்தார், பொன்பரப்பி தமிழரசன் அவர்களோட பயணம் செய்தவர். இவரும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு உள்ளவர். ஒரு நம்ம வேல்முருகன் அவர்கள் பாமக நீக்கப்படுறாரு. ஏன் நீக்கப்படுறாருன்னா, வேல்முருகன் அவர்கள் அன்புமணிக்கு போட்டியாக வர்றாரு. ரொம்ப சின்ன வயசுலயே எம்எல்ஏ ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு 23 வயசுல 24 வயசுலயே எம்எல்ஏ. ஆமா, ரொம்ப சின்ன வயசுல எம்எல்ஏ ஆயிட்டாரு. எம்எல்ஏ ஆயிட்டு சட்டமன்றத்துக்கு போறாரு. போன உடனே அடுத்து கட்சியில அவரு டாக்டர் ஐயா அடுத்தது வேல்முருகன், அந்த மாதிரி ஒரு டாக் வருது. டாக் வரும்போதே அவரை கட்சி விட்டு நீக்குறாங்க. 2-3 டைம் லைக் அவருக்கு இந்த கொலை மிரட்டல் அந்த மாதிரிலாம் வந்ததா சொல்றாங்க. அப்படிப்பட்டவர் எதிர்காலத்துல லைக் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவா இருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை ஒரு கட்சி வச்சிருக்காரு. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் தமிழுக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடந்தா அவர் குரல் கொடுக்கிறாரு, போராட்டம் நடக்கிறாரு. ஸோ அதெல்லாம் அவர் பேர் இருந்தது. உங்க ஏரியாலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருப்பாரு. இல்ல, எனக்கு அவர் கொஞ்சம் நெருக்கம். கல்லூரி காலத்துல இருந்தேன். அவர் கூட இருக்கவங்க எல்லாமே நம்மளுக்கு பழக்கம். இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு தான் இருப்போம். அந்த அளவுக்கு கொஞ்சம் தெரியும். நல்லவர் அவர். ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர். ஸோ அவருக்கு அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சார். எனக்கு லைக் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டாக்டர்ஸை கேட்கும்போது உங்களுக்கு லைக் பாய்சன், ஸ்லோ பாய்சன் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கலாம், அந்த மாதிரி சொன்னாங்க. திருமுருகன் காந்தி அவர்களும் அந்த மாதிரியான ஒரு திருமுருகன் காந்தி, ஆமா ஆமா, அவரும் அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இப்போ சங்கர் அவர்களும் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போக முடியாது, போயிட முடியாது. ஏன்னா அவர் சாதாரணமாக சொல்ல போயிட்டு பிளட் செக்அப் எடுத்திருக்காரு. எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசியிருக்காரு. இந்த மாதிரி உடம்புல ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் தரப்புல சொல்றாங்க. ஏன்னா அவரு சொல்லும்போது என்ன சொல்ற, ஏன்னா இதை பத்தி அவர்கிட்ட பேசல. ஆனா அது அவர் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தரப்புல இருக்கிற நண்பர்கள் சில பேர், அவர்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், உளவுத்துறையில இருக்கலாம், இந்த சிறையிலே இருக்கிற காவல்துறை அதிகாரி, ஆளுங்கட்சியில பதவியில இருக்கவங்க சொன்னாங்கன்னே அவரே அந்த காணொலி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர்களே சொல்லிருக்காங்க, போயிட்டு நீங்க டெஸ்ட் எடுங்க. அதன் பிறகு பார்த்தா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனால ஏற்படுற பாதிப்பை தவிர்க்கலாம், குறைக்கலாம். ஸோ அந்த வகையில லைக் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இப்படி இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா, யார வேணா அப்போ ஒரு அரசியல் எதிரின்னு நினைக்கிறவங்கள சிறையில போட்டு சிகிச்சை எடுக்கும் போது ஒரு தவறான சிகிச்சை மூலியமா இல்ல உணவுல ஏதாவது கலந்து இந்த மாதிரி பண்ணிட முடியுமா? அப்படி ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குமா? இல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த சுவாதி கொலை வழக்குல ராம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புழல் சிறையில் இருந்தார். அவரே போய் கரண்ட் கம்பியை முடிச்சு செத்துட்டாரு, கடிச்சு செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதை நம்பல இங்க நிறைய பேர். ஏன்னா அந்த இஷ்யூ ரொம்ப சென்சேஷனலா, லைக் உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. அப்போதான் சில ஜெயலலிதா அவர்கள் இறந்து தரணும் கூட அந்த காலகட்டம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான சம்பவம் ஏற்கனவே நடந்தது. ஓகேங்களா? அது விசாரிச்சு பாத்தீங்களா, அதுல நிறைய தேரிஸ், நிறைய கட்டுக்கதைகள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி, ஏன்னா ஒரு விஷயத்த கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும்போது அதை இந்த மாதிரி தான் முடிச்சு விட்டுருவாங்க. பட் ராம்குமார் பின்னாடி என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது, அந்த கொலைக்கு பின்னாடி. ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம ஆச்சுல. ஓகேங்களா? அவர் யாருமே அதை பத்தி யாரும் பேசல. ஆனா அதுக்கு பின்னாடி தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனித உரிமைகள் ஆணையம் மட்டும் ஒரு விஷயத்த பண்ணாங்க. அது என்னன்னா,
லைக் ராம்குமார் குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா லைக் ராம்குமார் பக்கம் வந்து தவறு இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல வந்து அவரை வந்து அநியாயமா கொலை செய்திருக்கலாம். அப்புறம் அவர் கஸ்டடியில தானே இருந்தாரு, அதுக்கு அரசாங்கம் பொறுப்பு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து அந்த பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டா சிறையில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும். ஸோ ஒரு இல்ல இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட் வந்து நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அதனால இதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து ரொம்ப 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 அதிகமா. ரைட்டு. நாம் தமிழர் கட்சியில சேர்ந்த ஒருத்தர் கூட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சில உறுப்புகள்லாம் வந்து சரியா செயல்படல அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்து தான் வந்து வெளில வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்துட்டாரு வெளியில. பட் இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி போயிட்டு வந்து திருப்பி இந்த வாட்டி போயிட்டு வந்ததுல இந்த வாட்டி அவரை சந்திச்சிருப்பீங்க, ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதா? ஏன்னா இப்ப இந்த ஸ்லோ பாய்சன் அப்படி சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா உடனே அந்த எஃபெக்ட் காட்டலனால ஒரு சோர்வு இல்ல ஏதாவது ஒரு விஷயம் அந்த மாதிரி நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணீங்களா? இல்ல ஒருவேளை வந்து அதுக்கு அவர் பயந்து இருந்தா, இல்ல வந்து லைக் நம்ம அமைதியா போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா வந்து திரும்ப வந்து சமூக வலைதளங்களை ஆக்டிவா இருந்திருக்க மாட்டாரு. ஒரு ரெட் பிக்ஸ்ல வீடியோ கொடுத்துருக்க மாட்டார். ஆமா. ஓகே, அவர் வந்து ஒரு 7-8 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகுற சிறையில இருந்து வெளியே வந்த உடனே நேரா போயிட்டு ரெட் பிக்ஸ்ல போய் நேர்காணல் கொடுக்குறாரு. நேர்காணல் கொடுக்கும்போது என்னன்னா, இவருக்கு வந்து லைக் இவர் எதுவும் பண்ண முடியாது, ஸோ இவர் இப்படிதான் இருப்பாரு. அவருக்கும் என்னன்னா, நாம வந்து ஒரு வேலை இதுல வந்து பின்வாங்கிட்டோம்னா அது நல்லா இருக்காது, நம்ம பயந்த மாதிரி ஆயிடும். அதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, அவர் வந்து என்ன முடிவு வேணா எடுக்கலாம். அதை நம்ம வெளியில இருந்து எப்படி பார்க்கணும்னா, சங்கர் சாரே வந்து இந்த மாதிரி வந்து பின்வாங்கிட்டாரு, அவரே பேசல, அப்ப நாளைக்கு நம்மளையும் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே யோசிப்போம், கண்டிப்பா யோசிப்போம். இப்ப சங்கர் சாரே எதிர்த்து பேசலன்னா மத்தவங்களும் என்ன நினைப்பாங்க? எதுக்குடா தேவையில்லாத ஒம்பு? பாரு, ஒருத்தர் வந்து கத்திருந்தாரு, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு, அவருக்கு வந்து இதுக்கே போலீஸ்காரர் அவருக்கு நிறைய அரசியல்லயும் வந்து நிறைய பேர் தெரியும், அவருக்கே இந்த மாதிரி நடக்குது, அவரே அமைதியாயிட்டாரு, நாமளும் அமைதியாயிடலாம்னு சொல்லிட்டு நாம பேசாம விட்டுருவோம். நாம இங்க உட்காந்து அதை பத்தி ஏன் பேசுறோம்னா, ஒருத்தர் வந்து தைரியமா வந்து பேசுறாரு, ஓகேவா, நிறைய பேருக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நாளைக்கு யாரும் பேசாம போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் நம்ம பேசுறோம். பயந்துட்டு பின்வாங்கிடக்கூடாது. நம்ம தொடர்ந்து அவர் வெளில வந்த பிறகு ஏன் பேசுறோம்னா, ஓகே இந்த மாதிரியான விஷயத்த வந்து அவர் பேசியிருக்காரு, ஸோ அவர் ஏன் பேசுறாரு, அவரோட மனோதொத்திவேல் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா, அவர் பேசுறதை வச்சு பேசணும். ஓகேங்களா, அவரு எந்த அளவுக்கு வந்து மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து லைக் நீங்க பாத்தீங்கன்னா தொடக்கத்துல இருந்தே ரொம்ப வெப்சைட் இருந்த காலகட்டத்தில இருந்தே ரொம்ப வீரியமா செயல்பட்டு வர்றாரு. பிளாக் எழுதும் போதுல இருந்து சொல்றீங்க? பிளாக் எழுதும் போதுல இருந்து. ஓகே. அதுக்கப்புறமா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சும் பிளாக் எழுதிட்டு இருந்தார். இப்பதான் வந்து ரீசெண்டா ஸ்டாப் பண்ணாரு. அதை எப்படி பாக்குறேன்னா, லைக் அவர் வந்து என்ன முடிவு எடுத்தாலும் அது சோசியல் மீடியால ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பேசப்படும் இல்ல. அவர் வந்து வெளிப்படையா அறிவிக்கிறார், இனிமேல் நான் பேச மாட்டேன், யூடியூப்லயும் சரி சமூக வலைதளங்களையும் யாருக்கும் எதிராக அரசியல் கருத்து தெரிவிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சரி, டிக்ளேர் பண்ணாலும் சரி, இல்ல வந்து நான் வந்து திமுக பத்தி பேச மாட்டேன், இல்ல யூடியூப் சேனல் வந்து போறேன்னு சொன்னாலும் சரி, அது வந்து இங்க இருக்கிற சோசியல் மீடியால ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, நம்ம லைக் நான் யோசிப்பேன், அவரே போயிட்டாரு, நம்மளால பேச முடியாது. இப்ப ஃபெலிக்ஸும் யோசிப்பாரு, அப்படி ஆயிடுச்சு, லைக் அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும். ஸோ அவரும் வந்து யோசிப்பாரு, நம்ம வந்து ரொம்ப சீரியஸான மேட்டர்லாம் எடுத்து பேசணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரும் எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது இனிமே வந்து அவர்கிட்ட அந்த சோர்வு வந்து தெரியல. ஒருவேளை சோர்வு தெரிஞ்சிருந்தா, இல்ல பயந்திருந்தா, இல்ல வேற யாரோ ஒரு அழுத்தம் அவருக்கு வந்திருந்தாலும் வந்து அதை பொருட்படுத்த மாட்டாரு. அவருக்கு என்னன்னா லைக் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், அந்த மாதிரியான ஒரு முடிவு வந்துட்டாருன்னா நான். சரி, அப்படி இருக்கிறப்ப இன்னொரு விஷயம், இப்போ நீங்க வந்து அவருக்காக, அதாவது ஃபெலிக்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணிருந்தீங்க, ஃபெலிக்ஸோட கருத்துன்னு நான் சொல்ல, பட் உங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் கருத்து. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃபெலிக்ஸ் அவர் வந்து டிவிக்குள்ள போய் ஜாயின் பண்ணிட்டாரு, இப்போ இனிமேல் நாட் அ மீடியா பர்சன் எனிமோர், கட்சியாளர். அது ஃபெலிக்ஸே அவருடைய மகளுக்கு ஒரு டாக்டர் கூட அந்த பேட்டியில வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா சில பேர் என்ன சொன்னாங்க, ஃபெலிக்ஸ் அவர் சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க, அவர் வீட்டுல போய் இந்த பாம் செக் பண்றது இல்ல கைது பண்றது, அப்படி இருக்கிறப்ப ஒரு கட்சியில சேர்ந்துட்டா ஒரு பேக்கிங் இருக்குன்றதுனால தான் டிவியில போய் ஜாயின் பண்ணாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரோட கருத்துன்னு சொல்ல, பட் ஹவு டு யூ see this as a media person? இல்ல, அவர் எடுத்தது வந்து ரொம்ப நல்ல டிசிஷன். ஏன் நல்ல டிசிஷன்னா, அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து மத்தவங்க எல்லாம் யோசிப்பாங்க. சரி, ஏன் மாதிரி அப்படி சொல்றீங்க? சமூக வலைதளங்களையும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருக்க நிறைய பேரும் சரி வந்து யோசிப்பாங்க. லைக் எல்லாமே வந்து இந்த கருப்பு சிவப்பு துண்டு மட்டும் தான் போட்டிருக்க மாட்டாங்க.
மத்தபடி அவங்க வந்து உடன்பிறப்புகளா இருப்பாங்க. திமுகவின் ஊடக அணியில வந்து ஒரு அங்கமா இருப்பாங்க. புரியுது. திமுகவோட பேரோல்ல இருப்பாங்க. ஆனா ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து நம்ம அந்த கேட்டகரியில வந்து சேர்க்க முடியாது. ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல வந்து அவர் தான் ஒரு பயணியர் மாதிரி. அந்த பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல்ஸ்ல ரொம்ப நாளா இருக்கு. ஆமா, ரொம்ப நாளா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு யாரும் பேசல அதுக்கு முன்னாடி. உங்களுக்கு வந்து யூடியூபுக்கு 2013, 14 அந்த காலகட்டங்களா இவ்வளவு ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. புரியுது. நான் அப்போ வந்து காலேஜ் முடிச்சேன். யூடியூப்னு ஒண்ணு இருக்கும், அதுல வீடியோ பார்ப்போம், சும்மா ஏதாவது பாட்டு பார்ப்போம். அதுக்குதான் யூடியூப்னு ஒண்ணு. பட் அவர் வந்து யோசிச்சிருக்காரு, கொஞ்சம் லைக் ஒரு உயர்நோக்க பார்வை, தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுதான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. வந்து நான் வந்து அவர் மேல வந்து யாராவது ஒரு பெரிய அலிகேஷனை வச்சு நான் பார்த்ததே இல்லை. ஃபெலிக்ஸ் வந்து பணம் வாங்கினாரு, இவங்களுக்கு ஆதரவா செயல்படுறாரு, உண்மையை மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஓகேங்களா, அப்படி ஒருத்தர். ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து தமிழக வெற்றிகளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். ஆமா, ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கே வந்து நிறைய இன்ஃபேக்ட் கரூர் அது நடந்தப்போ நீங்க அவரும் அன்னைக்கு நைட்டே ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாம் த்ரெட் எல்லாமே வந்து வந்துச்சு. அந்த வீடியோ பத்தி எல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து அவர்கிட்ட பேசிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. சொல்லும்போது அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. அப்படி பேசும்போது அந்த சேனல்ல வந்து டிவிக்கு சேனல் மாதிரி வந்து ஒரு பிம்பம் வந்தது. அதே போல அவருக்கும் வந்து அந்த கட்சியில வந்து அழைப்பு வந்தது, நீங்க வந்து கட்சியில வந்து சேருங்க, தலைவர் வந்து நீங்க சேரணும் விருப்பப்படுறாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி விட்டுருக்காங்க. இவர் தொடக்கத்துல இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லும்பொழுது திரும்ப வந்து இவர் வந்து ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணார் போல. அப்புறம் வந்து போய் சேர்ந்தாரு. சேரும்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது, பல்வேறு உறுதிமொழிகள். இவரு லைக் அவங்க டிமாண்ட் பண்ணா இவர் சில இது கேட்பார்ல, கண்டிப்பா நான் வந்து சேரேன், எனக்கு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லைக் நாங்க வந்து நேர்மையான பத்திரிகையாளர், அதே போல நாங்க வந்து நாங்க சொல்றதுதான் ஸ்டாண்டு, நாங்க திமுகவுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகையாளர் அங்க இருக்காங்க. ப்ரொபகண்டா ஜேர்னலிஸ்ட் பேரோல்ல இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்படிப்பட்டவர்கள் வந்து திமுக துண்டு போடாம அப்படி பேசுறாங்க. ஆனா இவரு ஆமா டிவிகேக்கு சப்போர்ட் பண்றேன், திமுகல போய் இணையறேன், இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த ஜென்யூன் வந்து எனக்கு ஃபெலிக்ஸ் கிட்ட வந்து பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. இப்ப மேசிம் வேலை செய்யற நிறைய பேர் வந்து திமுக சப்போர்ட் பண்றாங்க. சிராஜ் அவருடைய பற்றி தான் வந்து டிபேட் நடத்தி தமிழ்நாட்டுல வந்து போதை கலாச்சாரம் அதிகமாயிடுச்சா, திமுக வந்த பிறகு வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள், கஞ்சா விற்பனை, தமிழ்நாட்டுல 0 கஞ்சா விற்பனை சொல்லி இதெல்லாம் வந்து விவாதம் பண்ணிருக்கணும். இதை ஒட்டி தான் இருந்திருக்கணும். சரி, ஏன்னா எது வந்து ரொம்ப சென்சேஷன் தான் இருக்கோ அதான் பண்ணுவாங்க, அதான் டாபிக் எடுப்பாங்க. ஆனா நேற்றைய தினம் வந்து முற்றிலும் வந்து வேறு விதமா இருந்தது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால யாரும் அதை பத்தி பேசவே இல்லை, அப்படியே தவிர்த்துட்டாங்க. இப்படி திரும்பிட்டாங்க, அங்க நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பார்ப்போம் அதை? அப்ப யார் சொல்லி இவங்கெல்லாம் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ஞாபகம் இருக்கும், அதிமுக ஆட்சியில சுர்ஜித்னு ஒரு பையன் வந்து ஆழ்துளை விழுந்துட்டான். அது ஒரு விபத்து. ஓகேங்களா, அதுக்கு வந்து யாரு பொறுப்புனா அவங்க தாய் தந்தையை தான் பொறுப்பு. பையனை சரியா பாத்துக்கலாம், போய் திறந்து வச்சிருந்தோம் பொறுப்பு. ஓகேங்களா, சரி, இவங்க பொறுப்பு. அத 3 நாளா இங்க இருக்கிற சேனல்ஸ் வந்து லைவ் பண்ணாங்க, அந்த பாடி எடுக்கிற வரைக்கும் சென்சேஷனலைஸ் பண்ணி. ஓகே, அதுக்கு காரணம் வந்து எப்படி நரேட்டிவ் கொண்டு போனாங்கன்னா அதுக்கு அதிமுக தான் காரணம், எடப்பாடி ஆட்சி சரியில்லை, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா வச்சுங்க அதை வந்து பூம் பண்ணி அதை பேசு பொருள் ஆக்குவாங்க. அதற்கு வந்து இந்த அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செட் பண்ணுவாங்க. பட் நீங்க அது வந்து விபத்து. ஆனா இது வந்து போதைப் பொருளால் ஏற்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா, சிராஜ் போதைப் பொருளால் வந்து லைக் அவங்க கஞ்சாட்சி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு விலக்கும் மாறல. பட் அந்த அவங்க ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஓரளவு இன்ஸ்டாகிராம்ல போட்டு வச்சிருக்காங்க, அவன் போஸ்ட் போட்டு வச்சிருக்கான்ல, நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா, கண்டுபிடிக்கும் போது அப்ப ஒரு விபத்துக்காக டிபேட் பண்ண ஊடகங்கள் இப்போ இந்த அரசின் தவறான ஒரு முடிவால இல்ல நடவடிக்கை எடுக்காத ஒரு தனத்தால ஒரு அப்பாவி வடமாநில இளைஞன் வந்து இந்த மாதிரி தாக்கப்படுறான். ஆல்மோஸ்ட் வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர்னு வச்சுங்களேன், கொலை முயற்சி. அது கொலை முயற்சி கூட கொலை பண்ண ட்ரை பண்ணானோ முடியல, அவன் பொழைச்சிக்கிட்டான். எப்படி பொழைச்சான்னு தெரியல, நல்ல வேலை பொழைச்சிட்டான், பாவம். நான் அந்த விதத்துல தான் சொல்றேன், அவன் பொழைச்சிக்கிட்டான். நீங்க இதை பத்தி டிபேட் பண்ணணும், நீங்க பண்ணல. ஆனா நேத்து வந்து ரெட்பிக்ஸ் அந்த சேனல்ல அவங்களோட மகள் ஃபெலிக்ஸ் அவர்களின் மகள் வந்து இதை பத்தி பேசுறாங்க. நான் பேசினேன், யாரெல்லாம் நடுநிலை ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு நம்ம பேசுறோமோ அவங்களாம் பேசினாங்க, யாரெல்லாம் ஊப்பியா இருந்தாங்களோ யாரெல்லாம் அவங்க தவிர்த்துட்டாங்க. நீங்க இதை பத்தி பேசியிருக்கணும், ஏன் பேசணும் ஒரு கேள்வி வருது.
ஸோ இத்தகைய சூழல்ல ஃபெலிக்ஸ் போயிட்டு அங்க சேர்ந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு என்னன்னா என் சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் துரோகம் பண்ண மாட்டேன். என் நம்பி ஒரு 30 லட்சம் பேர் இருக்காங்க. சரி. அந்த 30 லட்சம் பேர் வந்து நான் வந்து நேர்மையா செயல்படுறேன்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்புறாங்க அவங்க. அவரு அப்படி நம்புறாரு. ஓகேங்களா, நான் அப்படி நம்புறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த டிவிகேல இப்ப நான் சப்போர்ட் பண்றேன்னா வந்து எனக்கு இன்கம் வரலாம், வியூஸ் வரலாம், நான் பாப்புலர் ஆகலாம். அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. புரியுது. எனக்கு எத்திக்ஸ் இருக்கு. ஏன்னா டிவிகே மேலேயும் வந்து நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு குழப்பம் வரலாம், அந்த கட்சி மேல தவறா இருக்கலாம், தலைவர் மேல ஏதாவது விமர்சனம் வரலாம். சரி. அப்ப போயிட்டு வந்து ஒரு சப்போர்ட் பண்ண முடியாது. அப்ப நான் ஒரு டிவிகே காரனா இருந்தா சப்போர்ட் பண்ணலாம். அப்போ எனக்கு அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்குன்னு, எதிர்காலத்துல ஒரு ஸ்கோப் இருக்குன்னு அவர் பாக்குறாரு. ஸோ அது வந்து அவர் கை கொடுக்குன்னு பாக்குறாரு. அதை தாண்டி வந்து அவருக்கு அரசியல் ஆசையெல்லாம் இல்லை. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 51 வயசுன்னு சொன்னாரு. 51 வயசு ஆகுது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து அதிமுக, திமுக இரண்டு கட்சிகளையும் பார்த்துட்டேன். அங்க நிறைய தலைவர்கள் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா நான் டிவிகே பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. மற்றவர்கள் வந்து துண்டு போடாம ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இவர் வந்து துண்டு போட்டுக்கிட்டு அந்த கட்சிக்கு தான் நான் சப்போர்ட் பண்றேன் சொல்லிட்டு ஓப்பனா சொல்றாரு. அந்த ஜெனுவின் வந்து அவர்கிட்ட எனக்கு எப்பயுமே பிடிக்கும். சரி சரி ஓகே. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்க டிவிகே? உங்களுக்கு மனசுல ஒரு கால்குலேஷன் இருக்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட நான் அவர்கிட்ட ஒரே ஒரு முறை தான் கேட்டேன், நான் டிவிகேல ஜாயின் பண்ண போறீங்களா? ஒருத்தவங்க வந்து உண்மையை சொல்லலாம், நம்ம வற்புறுத்த கூடாது. அவர் நான் சொன்னாரு, இல்ல சேச்சா அதெல்லாம் பண்ண மாட்டேன் இல்லையோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவரு லைக் நமக்கு தெரியும்ல, சரியான அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட பர்சனலா கேட்டா நான் சொல்ல. ஆனா நிறைய பேர் கட்சியாளர்கள் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் நண்பர்கள் நம்மளுக்கு இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க, நம்ம கட்சியிலே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஜாயின் தான் பண்ண போறாரு. அதன் பிறகு நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல. ஜாயின் பண்றதுக்கு முந்த நாள் கூட அவர் போய் மீட் பண்ணி இன்டர்வியூ எடுத்தேன். ஆமா பார்த்தேன் நான். அதாவது இந்த இன்டர்வியூ இவர் சவுக்கு அவரை பத்தி தான். அப்பயும் வந்து அவரு இல்ல நான் போய் ஜாயின் பண்ணலாம். சரி அது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஷியல் கண்டிப்பா இருக்கணும். அவரு கூட அது ரொம்ப அதிகமா இருக்கும். ஈஸியா வந்து கெஸ் பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்சாலும் வந்து நான் அழைக்க மாட்டேன், கண்டுக்க மாட்டேன். சரி, அவரோட தனிப்பட்ட விருப்பம், அது நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. புரியுது. எனக்கு என்னன்னா, நான் ஓப்பனா கேட்கிறேன் சரியா. ஸோ லியோவோ ஃபெலிக்ஸ் விட்டுருங்க, அதே மாதிரி லியோவோ இல்லை வருணோ இல்லை மீதி ஊடகத்துறையில இருக்கிற நண்பர்கள்லாம் யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்கறாங்க, இல்லை ஆளுங்கட்சி மட்டும் இல்லாம எதிர்கட்சி தப்பு பண்ணாலும் சுட்டி காட்டுறாங்களோ, இந்த மீடியா பீப்புள்லாம் ஒண்ணு திமுகல இல்ல அதிமுகல இல்ல நாம் தமிழர் கட்சியில இல்ல டிவிக்கல சேர்ந்தா மட்டும்தான் நம்மளால சேஃபா இருக்க முடியுமா? இப்படி வந்து நியூட்ரலா வந்து தனித்து செயல்பட முடியாதா? அதை நோக்கி தள்ளப்படுறோமான்னு கேக்குறேன். இல்ல, நீங்க அவரோட இடத்துல இருந்து பாக்கணும். இல்ல நான் இனிமேல் நிலைமை இப்படிதான் இருக்குமான்னு கேக்குறேன். அவரை விட்டுருங்க, அவரோட அந்த கேள்வி அதோட முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியை நோக்கி வந்து தள்ளப்பட்டு நம்ம அதை ஏத்துக்கு தான் ஆகணுமா? இல்ல நியூட்ரலா வந்து தனியா செயல்பட முடியாது. தனியா செயல்பட முடியாது. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் வந்து பொருந்தும், ஒரு இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸுக்கும் வந்து பொருந்தும். அப்படி இல்லைன்னா நீங்க பாலிடிக்ஸ் பேசலாம்னு அர்த்தம். நீங்க பாலிடிக்ஸ் பேசிட்டு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். அதை தாண்டி நீங்க ஸ்டாண்ட் எடுக்கலாம். அப்ப நியூட்ரல் ஜேர்னலிசம் ஒண்ணு இல்லவே இல்லையா? இல்ல, நீங்க ஓட்டு போடும்போது என்ன ஒரு பெரிய ஜேர்னலிஸ்டா இருந்தாலும் ஓட்டு போடும்போது ஏதோ கட்சிக்கு போடுவாங்க. ஓகே, கரெக்ட். அதை தாண்டி சில பேர் வந்து இஷ்யூ பேஸ்டா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க. இப்ப ஆர்கே ராதாகிருஷ்ணன் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஆமா ஒரு சங்கர் சார் அரெஸ்ட் பண்ணும்போது வீடியோ போட்டார். அதுக்கு பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு, நீங்க ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து சில நேரங்கள்ல வந்து திமுக ஆதரவா அவர் பேசுவார். ஓகே, அப்படிப்பட்ட ஒருத்தர் அப்படி வீடியோ போடும்போது சீசன்ட் ஜேர்னலிஸ்ட், அவர் ரொம்ப சீனியர் இல்ல. அப்படி இருக்கும்போது நாம வந்து அதை மதிக்கிறோம். பரவாயில்ல, நம்ம வந்து டிஎம்கே காரனா அவர்கிட்ட சொல்றோம், லைக் அவருக்கு ஆதரவா பேச போறோம்னா நம்ம சொல்றோம். ஆனா அவர் வந்து சங்கர் சாருக்காக பேசுறாரு, இஷ்யூ பேசிட்டு பேசுறாரு. அப்படி கூட சில பேர் இங்க பேச மாட்டாங்க. நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சியில இருந்து உங்ககிட்ட பேசுவாங்க, எதிர்கட்சியில இருந்து பேசுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிஎம்கேல இருந்து யாராவது பேசிருப்பாங்க, நிச்சயமா. ஓகேவா, என்கிட்டயும் பேசிருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாத்தையும் பேசுவாங்க. சரி, அவங்க பேசுறது தப்பு இல்லை. நாம என்ன டிசிஷன் எடுக்க போறோம்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுக்கு என்னன்னா, லைக் நம்மளுக்கு எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு போய் என்ன வச்சுங்களேன், உங்களோட கிரெடிபிலிட்டி இருக்காது உங்களுக்கு. இல்ல, அதுக்கு மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி அந்த நோக்கியே தான் நம்மளோட ஃபுல் டிராவல். முட்டு கொடுத்து எத்தனை வார்த்தை யூஸ் பண்ண வேணாம்னு பார்த்தேன். எவ்வளவு நாளைக்கு முட்டு கொடுப்பீங்க? ஓகேங்களா, இப்ப இந்த சிராஜ் அந்த விஷயத்துல எப்படி முட்டு கொடுப்பீங்க நீங்க ஜேர்னலிஸ்ட்? அந்த எதுவுமே பண்ண முடியாது. ஒரு திமுக ஆதரவு பத்திரிகையாளர் யூடியூப் ஒருத்த கூட அதை பத்தி பேசவே இல்லை. அதை நியாயப்படுத்தியும் பேசல, அதாவது இந்த ஆட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பேசல. அப்படி கடந்து ஒரு வன்முறை நடக்கும்போது நீங்க அமைதியா இருக்கிறதே வந்து ஒரு வன்முறை தான்.
நீங்க அதை தடுக்கலாவே அது வன்முறை தான். அதை பத்தி பேசலாம்னு வன்முறை தான். நாளைக்கு நீங்க உனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்றீங்க. சப்போர்ட் பண்ணி அப்படிதான் அதை பார்க்கணும். நாளைக்கு வந்து அதிமுக ஆட்சியிலே இப்ப இருக்கிற திமுக யூடியூபர்ஸ் உங்களுக்கு தெரியும், சமூக வலைதளங்கள் என்ன பேசுறாங்க, மேடையில என்ன பேசுறாங்க, பச்சை பச்சையா திட்டுறாங்க. ஓகேங்களா? இப்ப அதிமுக ஆட்சி வரும்பொழுது இவருக்கு மேல வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. இல்ல வேலையிலே பொய் வழக்கு போடுறாங்கன்னா லைக் நாம அந்த டைம்ல பேசணும். அவங்க பண்ண தப்புக்கு நடவடிக்கை எடுத்தா அதுக்கு எதிராக பேச மாட்டோம். பொய் வழக்கு போட்டாங்கன்னா இவங்களுக்காகவும் நம்ம பேசுவோம். உண்மை பேசுவோம். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, நம்ம பேசுவோம். கண்டிப்பா பேசுவோம். பொய் வழக்கு போட்டா பாவங்க உண்மைதாங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். அது உங்களுக்கு தெரியல. புரியுதா? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லைக் இப்ப நீங்க நானு எல்லாம் இருக்கோம், நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். நாமெல்லாம் வந்து ஒரு பணம் தான் வேணும், நம்மளுக்கு புகழ் வேணும், அப்படி போனா நம்ம லைக் அவங்க தலைவரை மீட் பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா எப்பயும் நம்ம போயிருப்போம். ஒரு எளிய குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கோம். அதனால அப்படி போய் தேர்ந்தெடுத்து போயிருந்தாலும் வந்து நம்ம மனசை நம்மளே நியாயப்படுத்தி இருக்கலாம். பட் அது பண்ணல. நியாயப்படுத்திக்கலாம் தாண்டி சரி யாரு என்ன சொன்னா என்ன, எனக்கு பணம் தான் முக்கியம், பணத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் லைக் தூக்கி போட்டு போகலாம். ஓகே, மீடியா ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து கிரிட்டிசிசம் வந்தா ஈஸியா வந்து கண்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இப்ப பர்சனலா நம்மள அட்டாக் பண்றாங்கன்னா ஈஸியா நம்ம குடும்பத்தினர் வந்து அதை தாங்கிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பக்கம் இருக்காது. இப்ப என்னெல்லாம் வந்து கமெண்ட்ல கீழே பார்த்துட்டு உங்க வீட்டுல ஏதாவது கேட்டு வருத்தப்பட்டிருப்பாங்க. இப்ப என்னையே வந்து நான் சங்கர் சார் கூட இருக்கும்போது ஒரு வீடியோ வந்து பேசும்போது என்னன்னா நிறைய டேக் போச்சுன்னு சொல்லிட்டு ஐயோ என்னடா டேக் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிருக்கேன் நிறைய. ஓகேவா? அந்த வீடியோ எவனோ ஒருத்தன் எடுத்து நான் வந்து கஞ்சா குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஓகேங்களா? அதை நான் வந்து ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துட்டு போயிட்டேன். டேய் உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதை பத்தி நம்மளுக்கு தெரியும். அது தெரிஞ்ச பிறகு அதை பத்தி யாராச்சும் போய் சொன்னா நம்ம சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம். புரியுது? அந்த மாதிரி நான் கஞ்சா யூஸ் பண்ணி அங்க போய் என்னன்னா வச்சுக்கேன், அது காவல்துறைக்கு போய் அந்த ஃபுட்டேஜ் ஒருத்தவங்க கிடைக்குது. ஃபுட்டேஜ் ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னா அப்ப நான் உண்மையுமே யூஸ் பண்ணியிருந்தா காவல்துறையே வந்து அந்த அலுவலகத்தை செக் பண்ணிருக்கலாம். புரியுது? நான் பயன்படுத்தினா இல்லைன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு காவல்துறை என்ன வேணா பண்ணிருக்கலாம். அது ஏன் பண்ணல? ஏன்னா டிஃபேம் பண்றாங்க, அன்பாப்புலர் பண்றாங்க. அவ்வளவுதான், அங்கேயோட நிக்குது. உண்மையாகவே நான் அதை பயன்படுத்திருந்தா வச்சுங்க, காவல்துறை என்ன பண்ணாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிருப்பேன். நான் வந்து திரும்ப இந்த ஃபீல்டுக்கே வந்திருக்க மாட்டேன். புரியுது? ஓகேங்களா? அதுல உண்மையே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? ஒரு விஷயம் இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா லைக் கண்டிப்பா ஏதாவது கட்சியில சேர்ந்துதான் ஆகணும். நியூட்ரலா அப்படி இல்ல, நாம வந்து நியூட்ரலா இருந்துதான் ஆகணும். பட் அதை தாண்டி வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் வருதுன்னா லைக் நம்ம இந்த தொழிலை விட்டே கூட போயிடலாம். பட் ஒரு கட்சி பக்கம் வந்து சாயணும்னு அவசியம் இல்லை. நிச்சயம். ஏன்னா இன்னுமே வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. இப்ப திமுக ஆதரவு பத்திரிகையாளர் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. அது என்ன பண்றது? வேற வழி இல்ல. ஏன்னா அந்த பக்கம் பாஜக அதிமுக கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் காரணத்தை சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து தமிழ் தேசிய ஆதரவு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவரு ஸ்டாலின் என்ன பண்றாரு, அந்த ஆட்சியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் அமைதியா இருக்கும். எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்தது வந்து திமுக ஆட்சி வர போறது இல்ல. அவங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து இப்போ ஒரு வீட்டு கூரையில இருந்து தண்ணி வருதுன்னா அந்த ஓட்டையை போய் அடிச்சு நம்ம கீழே பாத்திரம் வச்சாலும் அந்த தண்ணி வந்துட்டு தான். ஓகேங்களா? எவ்வளவு நேரம் அடைக்க முடியும்? அட்டை மழை புயல் வந்தா என்ன பண்ண முடியும்? ஓட்டையை பிச்சு. அதுதான் வந்து இப்போ வர தேர்தல் நடக்க போகுது. அவங்க வந்து எல்லா டேமேஜும் வந்து அப்படியே கை வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு வெள்ளமா வந்து அவங்களால என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே வந்து நம்ம நம்புவோம். இப்போ சங்கர் அவர்கள் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, முதல்வரோட உத்தரவின் பெயர்ல தான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணாங்க. இல்ல நம்ம வந்து அந்த கடைசி நேரங்களே பேசியிருந்தோம். எதை பத்தி பேசியிருந்தோம்னா ஒரு காவல் அதிகாரி ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னா வச்சுங்க, இப்ப வாராகியும் ஜெயில இருக்கு. ஆமா அவர் வந்து நினைச்ச நேரத்துக்கு வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்ணும். அவர் வந்து புதுசா ஒரு அலுவலகம் போட்டா போல அதை திறக்க போறதுக்கு முந்தின நாள் வந்து அரெஸ்ட் தூக்கிட்டாங்க. அவரை ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனா சங்கர் சார் நினைச்சிருந்தா இப்ப வந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து அவங்க பண்ற ஊழல், அவங்க நிறைய விஷயங்கள் வந்து முறைகேடா பண்றாங்க. ஓகேங்களா? அதை எக்ஸ்போஸ் பண்றாரு. லைக் அவர் வந்து சில பேர் யூஸ் பண்ணி கூப்பிடுவார் காவல்துறை அதிகாரிகள். புரியுது? ஓகேங்களா? அதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து கோவத்தை வர வைக்கும். நிச்சயமா. ஆனா ஒரு காவல்துறை அதிகாரி நினைச்சிருந்தா என்ன ஒருத்தன் அப்படி பேசுறான்னு சொல்லிட்டு போய் அரெஸ்ட் பண்றாங்க. முழுக்க அந்த அதிகாரம் அவங்க கிட்ட இல்லன்னு தாண்டி அவங்க நினைச்சா பண்ணிருக்கலாம். ஆனா யாரோ நிறுத்தி வச்சிருக்காங்க இவ்வளவு நாள். அப்ப இப்ப பண்ண சொல்றாங்கன்னா இப்ப முதல்வருக்கு தெரியாம இது நடந்திருக்கா நம்ம முதல் நேர்காணலே பேசணும். ஏன் முதல்வர் வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னா தேர்தல் நெருங்கி வருது. இப்ப நிறைய டேமேஜ் ஓவரா இருக்கும். ஏற்கனவே வந்து ஒரு மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 10 லட்சம் பேர் சங்கர் சாரோட வீடியோ பார்ப்பாங்க. பாக்குறவங்க இருப்பாங்க, அந்த ரசிகர்கள். அப்பப்ப பாக்குறவங்க வந்து எல்லாம் சேர்த்தா ஒரு 20 to 30 லட்சம் பேர் தமிழ்நாடு ஃபுல்லா இருப்பாங்க. சரி,
50 லட்சம் பேர் கூட இருக்கலாம்னு வச்சுக்கலாம். இது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க டைரக்டா அவரோட வந்து அவரோட பாக்குறீங்க, அவரோட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு. இப்ப அவரு பேசுற விதம், அவர் சொல்ற அந்த நெரேட்டிவ்ல வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆயிடுறீங்க. இப்ப அவர் ஏதோ உண்மையை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை நீங்க கேக்குறீங்க. அது தேர்தல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க இப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அந்த வாக்கு வித்தியாசமே 1000, 2000 அப்படின்னு போகுது. போன தேர்தலே அப்படிதான் இல்ல? இது வந்து இன்னுமே அதிகரிக்கும் இந்த தேர்தல். விஜய் வந்ததுனால அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப தேர்தல் நெருங்க என்ன ஆகும்னா மக்கள் வந்து யோசிப்பாங்க திமுகவுக்கு போகணுமான்னு. அப்படி யோசிக்கிறவங்க வந்து ஒரு 500 பேர் இருந்தா ஒரு தொகுதிக்கு, 1000 பேர் இருந்தா, 2000 பேர் இருந்தா, இவரால வந்து அது மாறுச்சுன்னா ஆமா டிசைடிங் ஃபேக்டர் தான். அப்ப தேர்தல் நேரத்துல ஒரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு. நீங்க சொன்னது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். எந்த ஒரு ஓட்டையும் செதற விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியிலுமே யோசிக்குது. திமுக மட்டும் இல்லை, ஏன்னா இந்த தேர்தல் அந்த மாதிரியான தேர்தல். கடைசி கேள்வி, இது வந்து அவருடைய பதில் அப்படின்னு நான் எடுத்துக்க மாட்டேன். ஒரு மீடியா பர்சனா, அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவருடைய கூட வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்திருக்கீங்கனால ஹவு திஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ தினம் வந்துட்டு இருந்த அந்த நிகழ்ச்சி இல்ல அவருடைய சேனல் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு முடங்கி போயிருக்கு. மீண்டும் அது வந்து எழுந்து செயல்படுறதுக்கான பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்லாம் எதெல்லாம் வந்து இப்ப தடையா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எவ்வளவு நாள்ல திருப்பி அது வருமா? முதல்ல எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 அல்லது 2 வாரங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேல கூட ஆகலாம். ஏன்னா ஆபீஸ் சீல் வச்சுட்டாங்க. அவருக்கு வந்து ஆபீஸ் கொடுக்கறதே பெரிய விஷயம். யாராவது ஒருத்தர் வாடகைக்கு விட்டுறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க வாடகை விட்டு லைக் அவருக்கு வந்து அதுல வந்து நீங்க வந்து பல லட்சங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி டக்குன்னு அதை சீல் வச்சுட்டா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டக் ஆயிடும். இப்போ இன்னொரு செட்டப்பை வந்து இன்னொரு ஆஃபீஸ் வந்து நீங்க வாடகை எடுக்கணும், அந்த செட்டப்பை கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து டைம் எடுக்கும். ஸோ இவங்க வந்து நீதிமன்றத்தின் மூலம் வந்து போயிட்டு லைக் சீலை வந்து நீங்க அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து வழக்கு போட்டீங்கன்னா அது ஈஸியா முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா வச்சுங்க அது ரொம்ப டிலே ஆகும் அந்த ப்ராசஸ். அப்படி பார்க்கும்போது அவர் வீடியோக்காக நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறாங்க, சீக்கிரம் வந்து போடணும் வீடியோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் அது நடக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ப்ரொசீஜர் ரொம்ப ஒரு ஹெக்டிக் ப்ரொசீஜரோ அது? ஆக்சுவலா எனக்கெல்லாம் வந்து கண்டிஷன் பெயில் நான் வாங்கினேன். சரிங்க. வாங்கும்போது தொடர்ந்து ஒரு 3 மாதம் கிட்ட நான் கண்டினியூஸா கையெழுத்து போட்டுட்டே இருந்தேன். கையெழுத்து போடும்போது எனக்கு ரொம்ப அலட்சி ஆச்சு. நான் இங்க இருந்து லைக் ஓஎம்ஆர்ல இருந்து போகணும், எக்மோர் வரைக்கும் போகணும். போயிட்டு வந்து கையெழுத்து போடுறது அது வந்து ஒரு தலைவலி பிடிச்சி, அது ரொம்ப அலைச்சல். அது உங்களை வந்து ஒரு இடத்துல வந்து சலிப்பாகி உரிக்கணும். ஆளு ஏன்டா இதெல்லாம் பண்றோம், இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு லைக் மனநிலையில் தான் அவங்க இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். நான் தொடர்ந்து இப்போ எட்பிக்ஸுக்கு தொடர்ந்து நேர்காணல் கொடுக்குறாங்கன்னா நாம வந்து நம்மளோட ஸ்பேஸை முகத்தை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுறாரு. புரியுது. ஸோ 2 வாரம் ஆயிரும்னு நினைக்கிறீங்க? 2 வாரம் ஆயிடும், மினிமம் 2 வாரம் ஆயிடும். 1ல இருந்து 2 வாரம் ஆயிடும். ரைட்டு. இப்போ உங்ககிட்ட கடைசியா ஒண்ணு கேட்குறேன். நீங்க கண்டிப்பா நிறைய வந்து அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன்ஸ் வந்து சந்திச்சிருப்பீங்க. ஒரு சைடு பயம், இன்னொரு சைடு நம்மள சார்ந்தவங்களுக்காக நம்ம யோசிக்கிறதெல்லாம் தாண்டி நீங்க வந்து ஒரு அலுப்பு ஏற்பட்டு விட்டுருக்கலாம்ல. பட் ஸ்டில் ஏன் வந்து இதை வந்து பண்ணிருக்கீங்க? இல்லை ஒரு உங்க ஃபீல்டு, உங்க ப்ரொஃபஷன், நீங்க காலேஜ் படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சுட்டு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா 26 வயசுக்கு மேல உங்க ப்ரொஃபஷனை வந்து நீங்க சூஸ் பண்ணிடணும். அந்த 26 வயசுக்கு மேல வந்து நீங்க உங்க ப்ரொஃபஷன் அந்த ஃபீல்டு என்ன ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிடணும். நீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடிக்கு போகலாம். இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து லைக் வேற ஏதாவது தொழில் செய்யலாம். படிச்சதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா அது 26 வயசுக்குள்ள பண்ணிடணும். இப்போ நான் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது 24, 25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் முடிச்சுட்டு 2 வருஷத்துலயே வந்துட்டீங்க? காலேஜ் முடிச்சுட்டு உடனே நான் பிஜி முடிச்சு தான் வந்துட்டீங்க. வந்த உடனே எனக்கு வந்து நான் கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் வந்து ஹோட்டல்ல வேலை செஞ்சேன். செஞ்சுட்டு நான் படிச்சதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு வந்து இந்த ஃபீல்ட்ல வேலை கிடைக்கல, நாங்கள் வேலை செஞ்சேன். கிடைச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா வந்து இந்த ஃபீல்டு தான் இருக்கு. இதை விட்டுட்டு வந்து இன்னொரு ஃபீல்டை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு வந்து கோடிங் தெரியுமா தெரியாது. அதே போல வந்து லைக் சைட் டிசைன் பண்ணது தெரியாது, எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டில் வந்து கேமரா பண்ணுவேன், எடிட்டிங் பண்ணுவேன். பொலிட்டிக்கல் நாலேஜ் டீப்பான ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு டீப் பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஆட்கள் வந்து மிக மிக குறைவு. ஃப்ரம் நீங்க வந்து லைக் ஒரு 2000 வருஷ ஹிஸ்டரியை வந்து என்னால் வந்து ஓரளவு லைக் இப்படிதான் நடந்தது, இப்படி நடந்தது டீப்பா தெரியலன்னா ஓரளவு மேலோட்டமா தெரியும். புரியுது. லைக் சுதந்திர விடுதலை போராட்டம் தெரியும். 1950ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து தமிழ்நாட்டு தேர்தல் எப்படி நடந்தது, ஈழ போராட்டத்தை பத்தி தெரியும். இந்தியாவில் இருக்கிற ஒரு கட்சியை பத்தி தெரியும். ஒவ்வொரு கட்சிக்கு பின்னாடி இருக்க வரலாறு தெரியும். சில தலைவர்களை பர்சனலா வந்து அவங்களோட ஹிஸ்டரி தெரியும். சில தலைவர்களை பத்தியும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுங்களேன். அப்புறம் வந்து இங்க வந்து நிறைய ஆயுத குழுக்கள் வந்து இந்தியா முழுவதும் இருந்தாங்க. இப்போ வந்து லைக் உங்களுக்கு பிந்திரன்வாலே பஞ்சாப்ல வந்து
ஒரு இங்க வந்து லைக் இங்கேயும் தமிழ்நாடு விருது பண்ண ஒரு இது இருந்தது. அதே போல உல்ஃபா அசாம்ல இருந்தது. இதை பத்தியும் உனக்கு தெரியும். அதுல அதே போல மாவோயிஸ்டுகள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சாதான் நீங்க வந்து அரசியலை பத்தி பேச முடியும். அதே போல உங்களுக்கு அரசியல் ஒரு முழுமையா தெரிஞ்சிருக்கு ஏதோ ஓரளவு. இப்ப நீங்க உல்ஃபாவை பத்தி இங்க இருக்கிற நிறைய பேர் யூடியூபர்ஸுக்கோ இல்ல பொலிட்டிக்கல் பேசுறவங்களுக்கோ தெரியுமான்னு கேட்டீங்கன்னா நியூஸ்ல கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அவங்க வந்து உல்ஃபா போராட்டங்கள் ஏன் வந்து ஆயத்தை வந்து ஒப்படைச்சாங்க, பிந்திரன்வாலே ஏன் யாரு, சீக்கியர்கள் மேல வந்து ஏன் வந்து இந்திரா காந்தி ஏன் சீக்கியர்களை ஒரு கோயில் இது வந்து ஏன் நடந்தது, இந்த பத்தியான நாலேஜ் வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு நாலேஜும் இருக்கு, இன்ட்ரெஸ்டும் இருக்கு. நான் அதுக்கு தான் படிச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். அதை தாண்டி நான் ஒரு லைக் ஆக்டிவிஸ்டா இருந்தேன், ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டா இருந்தேன். எனக்கு வந்து இந்த ஃபீல்டு ரொம்ப நல்லா இருக்கு, நம்மளுக்கு ஏத்த ஃபீல்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டு தான் உங்களை விடலாம்னு நினைக்கிறேன். அப்படிதான் நானும் நினைக்கிறேன். இல்ல லியோ, நான் ஏன் கேட்டேன்னா, எல்லாருக்குமே இந்த மாதிரி மைண்ட் செட் அமையாது. நீங்க ஒருத்தரோட கஷ்டமான சூழ்நிலை எந்த நண்பன் இருக்கானோ அவன் தான் நண்பன்றதை புரிஞ்சுக்கணும். அதை வந்து நீங்க மீண்டும் நிரூபிச்சிருக்கீங்க. தொடர்ந்து உங்களோட ஊடக பணி வந்து சிறக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாம, இந்த கேலண்டர் இயர் வந்து உங்களோட சேனல், உங்களோட மீடியா ப்ரொஃபஷன்ல நீங்க அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிறது என்னுடைய சார்பா, விருட் டாக் சார்பா வந்து வாழ்த்துக்களா தெரிவிச்சுட்டு உங்களுடைய விடைகளுக்கு மிக்க நன்றி. நன்றி.